அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது இந்த மன்றத்தில் வரலாற்று சிறப்பு மிக்கின்ற இந்த நாட்டுக்கு, இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது, இன்றைக்கு இங்கே இடமில்லை என்று சொன்னது, சுயமரியாதை திருமணங்கள் சட்டமாகும் என்று அறிவித்தது. இந்த மூன்றையும் அறிவித்து அந்த சட்டமன்றம் அன்றைக்கு புகழ்பெற்றது. அந்த மூன்றையும் அண்ணா அவர்கள் படித்த போது நான் எம்எல்ஏ அல்ல, ஆனால் மேலே உட்கார்ந்து பார்த்தேன். சட்டங்களை அறிவித்து விட்டு அண்ணா அவர்கள் ஒரு உணர்ச்சி பெருகிலே சொன்னார், நான் தமிழ்நாடு என்று சொல்வேன், வாழ்க என்று சொல்ல வேண்டும் என்று. அவையிலே 3 முறை நான் சொல்லுவேன், நீங்கள் வாழ்க என்று சொல்ல வேண்டும் என்று இந்த நாட்டியை செய்தார். பிறகு அண்ணா அவர் சொன்னார், இனி எந்த கொம்பனாலும் யார் வந்தாலும் இதை அழித்து விட முடியாது என்று தெரிவித்துவிட்டு ஒரு சாசனத்தை படைத்தார். அவருக்கு பின்னாலே வந்த கலைஞர் அவர்கள் வரலாற்று புகழ்மிக்க பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தார்கள். அதே நேரத்திலே பேக்வர்ட் கிளாஸ்க்கு அவர்களுக்கு வேண்டிய சலுகைகள் செய்து மட்டுமல்லாமல் ஒரு கான்ஸ்டிடியூஷனிலே கொண்ட சம்பந்தப்பட்ட மாநில சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்து அதற்காக ஒரு கமிட்டியை போட்டு அதனுடைய ரெக்கமெண்டேஷனை கொண்டு வந்து நிறைவேற்றி அதற்கு பிறகுதான் மற்ற சட்டமன்றங்கள் எல்லாம் கண்விழித்துக் கொண்டன. ஆகவே மாநிலங்களுக்கு சுயாட்சி வேண்டும் என்கிற ஒரு உணர்வை, ஆற்றலை ஊட்டியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில எத்தனையோ சாதனைகள் சொல்லிக் கொண்டே போகலாம். தலைவருடைய சாதனைகள் அவ்வளவு செய்து புகழ்பெற்று பெண்களுக்கு பஞ்சாயத்துக்களிலே 35 வருஷம் ஒடுக்க வேண்டும் என்று கோரிக்கை காட்டியவர். இப்படி பல திட்டங்களை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதற்கு பிறகு வந்திருக்கிற நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் வந்து 4 ஆண்டு காலத்துக்குள்ளாக ஒரு பெரிய அரசியல் விவாதத்தை உருவாக்கி அதை நிலைநாட்டி இருக்கிறார். அரசியல் சட்டத்தில் 3 பிரிவாக வைத்தார்கள் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு. லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிகியூட்டிவ். இந்த 3 தான் அரசியல் சட்ட சமுதாயத்தில் இருக்கும் அரசியல் சட்ட பவர். ஒன்றுக்கொன்று இது உயர்ந்ததா அது உயர்ந்ததா என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றுக்கொன்று காந்த சக்தி இருப்பதை போல் இருக்கும். அந்த இருந்தாலும் மாநில சட்டமன்றம் தனித்தன்மை வாய்ந்தது. இந்த மன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் சட்டம், அந்த சட்டத்தை சரியில்லை கையெழுத்து போடுகிறவர் கவர்னர். அந்த கவர்னர் என்ன செய்கிறார், அந்த கையெழுத்து போட மாட்டேன் என்று அனுப்புகிறார். ஆனால் மறுபடியும் அதே சட்டத்தை நிறைவேற்றினால் கவர்னர் சொன்ன அறிவுரை ஏற்றும் ஏற்காமலும் அது நம்முடைய இஷ்டம். நிறைவேற்றினால் அதை அவங்க அப்புறான கையெழுத்து போட்டாக வேண்டும் கவர்னர். ஆனால் அப்படி ஒரு முரண்பாடு வங்கத்தில் இருந்தது, அப்படி ஒரு முரண்பாடு கேரளாவில் இருந்தது, அப்படி ஒரு முரண்பாடு பல இடங்களிலே இருந்தது. ஆனால் ஏன் பஞ்சாபிலே கூட இருந்தது. அந்த முரண்பாடு இங்கே நமக்கு வந்தது. இங்கே ரவி அவர்கள் வந்தார்கள். ஆனால் எல்லோரிடத்திலும் கவர்னர் செல்லுபடியானார்கள். ஆனால் தளபதி இடத்திலே செல்லுபடியாகவில்லை. என்ன செய்கிறீர்களோ செய்யுங்கள், ஆனால் என் சட்டமன்றம் உயர்ந்தது. நான் இருப்பேன், நாளைக்கு வேறு 100 வரலாம். ஆனால் மன்றத்தினுடைய மாண்பு பெரியது, எங்கள் அதிகாரம் பெரியது. இந்த சட்டமன்றத்துக்கு கேள்வி கேட்பதற்கு யாருக்கு உரிமை கிடையாது. இங்க என்ன பேசினாலும் நம்ம மீது கேஸ் போட முடியாது, ஆனால் ரோட்ல பேசினா கேஸ் போட முடியும். அதுதான் சட்டமன்றம். அதற்கு பிறகு அந்த முடியாது என்று சொன்னார். முதலாக இந்திய அரசியல் சட்டத்தில் கவர்னர் சட்டமன்றம் நிறைவேற்றிய அந்த தீர்மானம் கையெழுத்து போடவா இல்ல வேண்டாமா என்று உச்ச நீதிமன்றத்திலே நாடிய முதல் அமைச்சர் இந்தியாவிலேயே தளபதி ஒருத்தர். பிறகு கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வந்து இனி கவர்னர் வந்தால் ஜெயிக்க வைக்க கூடாது, அதை அனுப்ப வேண்டும். ஒரு கால சட்டம் உனக்கு சில கரெக்ஷன் கொடுத்தால் அதை மறுபடியும் நிறைவேற்றினால் கூட கையெழுத்து போட வேண்டும், கண்ணை மூடிக்கு கையெழுத்து போட வேண்டும் என்று இந்த தலையில குட்டி எல்லா கவர்னருக்கும் உச்ச நீதிமன்றம் அறிவித்தது. ஆனாலும் இது எங்கே போயிருந்தது என்று கேட்டால் இன்னைக்கு ராஜ்யசபாவினுடைய தலைவர் அவர் ஒரு பெரிய வக்கீல், அவர் எங்கே போய் கேட்டார்னா நாமல்ல, சுப்ரீம் கோர்ட் தளபதியினுடைய வரலாற்றை எழுத வேண்டியதெல்லாம் சார். நான் இப்ப நேரம் டக்கு சொல்லிட்டு போறேன். அதாவது கவர்னருக்கு நமக்கு மட்டும் இல்ல, நாம் அது வரையும் சுப்ரீம் கோர்ட்ல கேட்டோம் பவர் ஆர் நாட். ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா ஜனாதிபதியா இருந்தாலும் சரி பார்லிமெண்ட் கையெழுத்து போட்டு ஆகணும் அப்படின்னு சொன்னார். உடனே அது பொத்திக்கிட்டு வந்தது யாருக்கு, ராஜ்யசபா தலைவருக்கு. உடனே அவர் சொன்னாரு அது எப்படி பார்லிமெண்ட் உயர்ந்தது. ஐவரி ஜென்னிங்ஸ் இந்த கான்ஸ்டிடியூஷனை பற்றி எழுதியிருக்கார். எந்த உயர்ந்தது என்று சொல்லக்கூடாது, அவரோடு சேர்ந்தது. ஆனால் பார்லிமெண்ட் தான் உயர்ந்தது, ஜனாதிபதி என்று சொல்வது அரசியல் சட்டத்திலே மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்சியை அரசியல் விற்பனர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறார்.
ஆகையினால் இந்தியாவில் ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் கிரைஸ் உருவாக்கி காட்டியவர் நம்ம தளபதி அவர்கள். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு எத்தனையோ அமெண்ட்மெண்ட்ஸ், ஆனால் முதல் அமெண்ட்மெண்ட் ஒரு சண்பக துரராஜின் பேர், அவங்களுக்கு எம்பிபிஎஸ்ல பேக்வேர்டுக்கு இடம் கொடுத்ததுனால எனக்கு கிடைக்கலன்னு அவங்க இந்த ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. இந்த ஹைகோர்ட்ல எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அது தப்பு கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. அத்தனை பேரும் சுப்ரீம் கோர்ட்லயும் அந்த தீர்மானத்தை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பண்டித நேரு கேட்டு கான்ஸ்டிடியூஷனல் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததும் இங்கேதான் நிறைவேற்றப்பட்டது. ஆகவே இப்போது இந்தியாவில் நம்முடைய தளபதி அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் உட்கார்ந்த இடத்திலிருந்து இந்திய பெருமையை நிலைநாட்டியிருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்தி வேணான்னு கொண்டாந்தார், தீர்மானம் மகாராஷ்டிரன் தீர்மானம் கொண்டார். ஆகையினால் ஒரு வழிகாட்டியாக இருக்கார். இது சட்டத்துறை. அதே மாதிரி ஒரு சின்ன விவகாரங்களை கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது என்ன, மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் போய் உட்கார சொல்லிருக்காரு. நாமினேஷன் எவ்வளவு பெரிய சமாச்சாரம் இதெல்லாம். இதையெல்லாம் இந்த சட்டமன்றம் தான் நிறைவேற்றியது. ஆக சட்டமன்றம் நிறைவேற்றல, சட்டமன்றத்தை நடத்துகிற முதலமைச்சர் நிறைவேற்றியிருக்கிறார். நம்முடைய இந்த மன்றத்தில் 4 ஆண்டு காலத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருந்திருக்கிறோம். கருத்து வேறுபாடுகள் வரும், எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு பதில் சொல்வது வரும். ஆனால் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், யாரையும் தனிப்பட்ட வகையில் புண்படுத்த வேண்டும் என்று நாங்களோ எங்கள் கட்சியோ எங்கள் தலைவரோ நினைத்ததில்லை. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறவர். உங்கள் கொள்கை உங்களுக்கு உண்டு, எங்களுக்கு கொள்கை உண்டு. ஆனால் கண்ணியம் தவறாமலே எல்லோரும் நடந்திருக்கிறோம். ஆகையினால் சில நேரங்களில் அரசியல் வேகத்தில் நாம் உணர்ச்சி வயப்பட்டு சில வார்த்தைகளை கொட்டி இருக்கலாம். அதையெல்லாம் யாரும் மனதில் வைக்காமல் 4 ஆண்டு காலம் நண்பர்களைப் போல் நாம் பழகி இருக்கிறோம். எனவே சட்டமன்றம் மகத்தான காரியத்தை நடத்தி இருக்கிறார். இது 4 ஆண்டு காலத்திலே நம்முடைய தளபதி முதலமைச்சராக நடத்தியிருப்பது எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப பெருமை. காரணம், நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை இன்றைக்கு அகில இந்தியாவின் அத்தனை அரசியல் கோயில் இருக்கிறதே என்பதில் எனக்கு இந்த மன்றத்திலேயே எனக்கு அவர் முத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை. நான் பார்த்த பிள்ளை என்று. காரணம், உட்கார்ந்த இடத்தில் 4 ஆண்டு காலத்துக்குள்ளாக அகில இந்தியாவின் பெருமை போய் கான்ஸ்டிடியூஷன் ஒரு அமெண்ட்மெண்ட் வரப்போகுது. இப்போ அந்த நிலையை கொண்டு வந்தவர் நாளைக்கு வரலாற்றில் எழுதுவார்கள். இது யார் என்று கேட்டால் தளபதி மு.க. ஸ்டாலின் என்று வரலாற்றில் எழுதுவார்கள். ஆகையினாலே அவருக்கு என்னுடைய பாராட்டை தெரிவிக்கிறேன். ஒரே ஒரு நீட்டை நிறுத்தி இருக்காரு, இந்த வீட்டுக்கு நுழையாம இந்திக்கு பண்ணி இருக்காரு. ஆகையினால் எங்களுடைய கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரம்பரியத்தையும் விடாமல், அதே நேரத்திலே ஜனநாயகத்தையும் மறக்காமல், அதே நேரத்திலே எதிர்கட்சிகளையும் பண்போடு நடத்த வேண்டும் என்று அதையும் விடாமல், தோழமை கட்சிகளுக்கும் அவர்களையும் அணைத்துக் கொண்டு எப்படி எப்பா கற்றாய் இந்த வித்தையெல்லாம் என்று அவரை நான் பார்த்து கேட்க வேண்டும் என்று சொல்கிறேன். அவங்க அப்பா இடத்துல நான் பழகி இருக்கிறேன், அவருக்கு அந்த வித்தையெல்லாம் தெரியும். ஆனால் இவ பேசாம இருக்காரு, செய்யறார். கலைஞர சொல்வார், இவரை யோ ஸ்டாலின் ரொம்ப அமுக்க தெரியுமா அவனுக்கு, பேசாம இருப்பான் அப்படின்னு சொல்லுவாரு. தலைவர் சொல்லுவார் அடிக்கடிக்கு, அவன் அழகிரி படப்படா பேசுவாயா, இவன் சரியான அமுக்கன்வாரு. அப்படி அமுக்கனா இருந்து இவ்வளவு வேலை பண்ணி இருக்கீங்களே இன்னைய சேனைப்பட்டில. எனவே நீங்கள் எல்லாம் உட்காந்து பேசிதான் தான் இந்த சட்டமன்றம் கிடைச்சது. நான் ஒருத்தர் உழுந்து சட்டமன்றத்தில் மரியாதை இருக்கிறேன். சபாநாயகர் அவர்களே, உங்களுக்கு நான் இதுல ரொம்ப மாட்டிக்கிட்டு நீங்க தான். இருந்தாலும் கோபம் வந்தாலும் அப்படிதான் சில நேரத்தில் வரும். சில நேரத்தில் அந்த பொய் கோபம். நீங்க பாத்தீங்கன்னா தளவாய்க்கு கையை தூக்குனா கொடுக்கவே மாட்டாரு. ஆனா வந்துட்டு 10 சொந்தக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. அதனால இப்ப கூட சாயந்தரத்தில் வேலுமணி அவர்கள் பேசினாரு, உடனே அங்கே போன சமாதானம் பண்ணிடுவார். அவர்கிட்ட போய் நின்னா சமாதானம் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு இந்த மன்றத்தை நீங்கள் 4 ஆண்டு காலம் எல்லோரையும் மனமளித்த நடத்தி இருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த மன்றத்தின் சார்பில் மகத்தான நன்றியை, பாராட்டை நான் தெரிவித்துக்